நேயர்களே, இது மனம் திறந்து பேசு. உங்க வாழ்க்கையில நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு அத ஃபேஸ் பண்ண தெரியும். பட் சில பேரு அத ஃபேஸ் பண்ண பயந்து அவங்களோட லைஃப அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஷேர் பண்றது கூட ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கால் பண்ணி இவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பா இவங்க நல்ல ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் காலர் முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எக்ஸாம் டைம்ல பார்த்தோன்னா எக்ஸாம் ஃபியர்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டடீஸ்ல அவங்க மைண்டும் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோ படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபியர்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம் ஃபியர்னு சொல்லும்போது நமக்கு ஜென்ரலாக இருக்கிற பயம் கிடையாது. அதையும் மீறி எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லையோ, என்னால் எக்ஸாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாத ஆன்சர்ஸ் வந்துருமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அட் அ டைம் வரும்போது, ஏன்னா படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூக்கம் இருக்காது, நைட் எல்லாம் படிப்பாங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதோடு சேர்ந்து இந்த எக்ஸாம் ஃபியரும் சேரும்போது ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இல்லாத போது நல்ல ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துடும். அதை நாங்கள் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக மறந்துடும். அந்த எக்ஸாம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் காட்டும்போது எல்லாமே அவங்களுக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதை சொல்லவும் தெரியாது, பயப்படுவாங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னால் என்ன திட்டுவாங்களோன்னு. பட் இது ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் தான். திஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். ஸோ நிறைய வீட்டில் என்ன ஆகும், குழந்தைங்க மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஒழிய ஏன் அவங்க மார்க் வாங்கலைன்றதை யாரும் சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எக்ஸாம் இஸ் நியரிங். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க. அவங்களால படிக்க முடியாததுக்கு காரணம் வேணும்னு அவங்க படிக்காமல் இருக்காங்களா, வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை உண்மையிலே அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வரலையா, இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவாக சூப்பராக சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பேர்? என் பேர் தனலட்சுமி மேடம். ஓகே, டாக்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் தனலட்சுமி, சொல்லுங்கள். எனக்கு பையன் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான் மேடம். சரி. அவன் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேயே இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்னு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் சாருக்கும் அவனுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது. ஓ சரி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி பேசுறேன்னு தெரியலங்க. இப்பதாங்க நான் டிவில இப்படி பேசுறேன். சரிங்க. சரி. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கான், சாப்பாடு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க. சரி. ரொம்ப அடமண்டா இருக்கிறான். ஆனா நல்ல பையங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேடம். சரி. யூஸ்வலாக இது டிப்ரெஷன் கிடையாது, இது ஃபேஸ்புக் அடிக்ஷன் டிஸார்டர்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டரே சேர்த்துருக்காங்க சமீபத்தில் DSM-5ல். ஸோ இந்த அடிக்ஷன் இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கே கதின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தூக்கம் கூட முக்கியம் இல்லை, சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கூட அதை பார்த்துட்டே சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதில் வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைக் எவ்வளோ வருது, யார் நமக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார போயிடுறாங்க. ரியாலிட்டியிலேருந்து அப்பாற்பட்டு வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போகும்போது ரியாலிட்டியில் இருக்கவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அப்பா அம்மா யாராவது ரூம்குள்ளே போனீங்கன்னா வெளியே போங்கன்னுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இதோடைய பாதிப்பு காக்னிட்டிவாகவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், மெமரி பவர் ஆகட்டும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அடுத்தது ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க பண்ணிகிட்டு இருக்கனால அந்த எதிர்பார்ப்பு மீட்டப் ஆகாதப்ப அவங்க ரொம்ப சீக்கிரம் அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அப்செட்டில் அவங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை சுற்றி இருக்க எல்லார் மேலேயும் காட்டுவாங்க. இது ஒரு அடிக்ஷன்றது எப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறத நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்கோ இல்லை ஃபேஸ்புக் அடிக்ஷனையோ நம்ம அந்த சீரியஸ்னஸோட ஹேண்டில் பண்ணோன்னா தான் அந்த பசங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ டெஃபினட்டாக இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சைக்கோ தெரப்பியில் நிறைய பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பீஸ் இருக்குது. அதில் நம்ம கரெக்டாக இந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோன்னா நம்ம இந்த பையனை வெளியே மீட்டு கொண்டு வந்துடலாம். ரொம்ப இதில் விட்டுட்டீங்க, நீங்கள் மீட்கலை அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அவன் என்ன சொல்கிறது, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவிசைடல் தாட்ஸ்
தாட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 4 பேர் கூட மிங்கிள் ஆக தெரியாது. அப்போ என்ன ஆகிடும், சோஷியல் ஆங்ஸைட்டி வந்துடும். யாரையும் பார்த்தா எனக்கு பேச தெரியல, வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள வரவேற்க தெரியல, ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட அங்கே ரொம்ப கூட்டம் இருக்காங்கன்னா நான் இனிமேல் வரமாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப விலக ஆரம்பிச்சிருவான். அது உங்களுக்கு பின்னாட்களில் பிரச்சனை ஆகும். அடுத்தது படிக்கிற பையன் சொல்கிறீங்க, டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டேஜ்லேயே அந்த ஃபேஸ்புக் அடிக்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறது நல்லதுங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக டாக்டர் சொன்னாங்க. கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? இங்க நாங்க வெளியில பேசுறோம் மேம். உங்கள் பேர்? என் பேர் ரேவதிங்க. ஓகே ரேவதிமா, பக்கத்தில் டாக்டர் இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸை சொல்லலாம். ஓகே மேம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணை பத்தி பேசுனேங்க. சொல்லுங்கள். எங்க பொண்ணுக்கு வந்து 10th படிச்சதுலேருந்தே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அது அப்புறம் நாங்க கொஞ்ச நடுவில் இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு அவளை விட்டுட்டோம். சரின்ட்டு அவளும் விட்டுட்டா. அப்புறம் நடுவில் கொஞ்சம் அப்படியே 2-3 வருஷம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தா மறுபடியும் நாங்க அட்வைஸ் பண்ண சரின்னு விட்டுடுறா. அப்புறம் நானும் அவன் எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சொன்னோம், அந்த மாதிரி அழுதும் எல்லாம் கஷ்டப்பட்டோம், கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். சரி டாடி இனிமேல் நான் அவனை எதுவும் அது பண்ணல, நானும் நீங்க சொல்ற மாதிரி கேட்கறேன் அப்படின்ட்டு அப்படியே இருந்தா. அப்புறம் இப்ப மறுபடியும் காலேஜ் சேர்ந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எப்படியோ ஃபோன் நம்பர் கிடைச்சு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறேன். அதே பையன் கிட்ட? என்னங்க? அதே பையன் கிட்ட பண்ணி நினைக்கிறேன். ஆனா அவங்களோட இது அந்த பையனோட ஃப்ரெண்டுங்களே சொல்றாங்க அவன் வந்து சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் இவ மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி பண்றான், வேண்டாம் உங்க பொண்ணை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவனோட ஃப்ரெண்டே அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இவளுக்கு தெரியுது, ஆனா அவளுக்கு அவன் குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், எல்லாம் இப்போ பொண்ணுங்களோட இது பண்றான் எல்லாம் இவளுக்கு தெரியுது. ஆனாலும் அவன் மறக்க முடியாத இது பண்ணிக்கிறேன். நாங்க எவ்வளவு சொன்னாலும் சரி எங்க பக்கமே பேசுறா அவ. சரிடாட்டி நீங்க எப்படி சொல்றீங்களா, அந்த மாதிரி நான் கேட்கறேன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. இவ குழப்பத்திலேயே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குது மேம், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யுதுன்னு புரியல. கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு வர்றோம், ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து இருக்கிறோம் நாங்க. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்றாங்க சரியில்லை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவ சரின்னு தான் கேக்குறா, மறுபடியும் அந்த மாதிரி மாறிடுறா. அந்த பையனுக்கு என்ன வேலை? பையன் வந்து ஏதோ முடிச்சு படிப்பு கூட பாதியில படிச்சுட்டு எந்த வேலையுமே இல்ல, அவன் பாட்டுன்னு எதை சுத்தின்னு இருக்கிறான் அவன். ஓகே ஓகே. இவன் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறா, பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறா இவன். சரி சரி. நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்லயே கவுன்சிலிங் கூட்டிட்டு வாங்கம்மா. என்ன ஆகும்னா நம்ம முதல்ல என்ன காரணத்தினால அந்த பொண்ணு அந்த பையனை விடாம இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும். ஏதாவது பிளாக்மெயில் இருக்கா, அந்த பையனை விட்டுட்டு போனா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஏதாவது மிரட்டுறானா, இல்ல ஏதாவது போட்டோ கிட்டோ வச்சிருக்கானா, இல்ல வேற விதத்துல ஏதாவது டார்ச்சர் கொடுக்குறானான்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவ வந்து உங்களை விட்டு விலகுறா, அந்த பையனை நோக்கி அடிக்கடி போறா அப்படின்னா அப்போ உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதையும் பார்க்கணும். மேபி அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு சரியான அன்பு கொடுக்கலையா, இல்ல உங்க 2 பேருக்குள்ள எதுவும் சண்டை சச்சரவு இருக்கா, இதை பார்க்கணும். இல்ல மூணாவதா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பியர் ப்ரெஷர், இப்போ அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அவன் சரியில்லைன்னு, இந்த பொண்ணோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்ல நீ வந்து லவ் பண்ணிட்ட நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா சில நேரத்தில் அந்த பொண்ணுங்களுக்கு அதை விட்டு வர முடியாது. ஏன்னா பாதி நேரம் வீட்டில் உங்க கூட இருக்கா, பாதி நேரம் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. ஸோ அந்த ஈக்குவல் ப்ரெஷர் அங்கேருந்து வரும். அப்போ அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல். அதனால் டெஃபினட்டாக வந்து அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து தான் தெளிவுபடுத்த முடியுமா. ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர். ஹலோ 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 வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நானும் கொஞ்சம் சிமிலர் டு தி ப்ரீவியஸ் காலர். ஓகே, உங்களோட பேர்? நான் வந்து தேஜேஸ்வர். ஓகே, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே, ஹலோ மேம். ஹலோ சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணு 2.5 years லவ் பண்ணேன். சரி. இப்போ அந்த பொண்ணு திடீர்னு வந்து எங்க அம்மா அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விட்டு போறாங்க. சரி. எனக்கு இப்போதான் அவங்க மேல ரொம்ப லவ் அதிகமாகுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க யூ ஜஸ்ட் டோன்ட் பெக் ஹர், ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பண்றதை பார்த்தா அவங்க அடிக்கடி வாட்ஸ்அப் டிபி மாத்துறாங்க. இப்பதான் எனக்கு அதிகமா அக்கறை வர மாதிரி எனக்கு தோன்றது. எப்படி நான் மறக்கிறது அப்படின்னு தெரியல. ஓகே. இதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் மூவ் பண்ணும்போது எல்லாரும் இப்போ தே ஆர் கெட்டிங் கமிட்டட் அண்ட் அந்த ஒன்லி ஒன் சிங்கிள் ஹூ இஸ் ஹியர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றுது. இல்ல ஆக்சுவலி யூ டோன்ட் இல்ல அந்த காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி த பெஸ்ட் ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ எட். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு முதல்ல உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தா, நீங்க வந்து ஒரு நல்லவர், உங்களால வந்து ஒரு நல்ல பார்ட்னரா இருக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா யூ டோன்ட் மைண்ட் அபவுட் ஹர், யூ ஜஸ்ட் ஃபர்கெட். அவ தானே உங்களை விட்டுட்டு போனா, ஆமா, அப்போ இட்ஸ் a loss for herன்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. நீங்க வந்து யூ டேக் சம் டைம் டு கம் அவுட் ஆஃப் திஸ். அவசரமா இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இடம் வேக்யூமா இருக்கேன்னு போக வேண்டாம். நான் just want to forget about this. ஓகே, அப்பனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூ டிட்டர்மைன் தட் யூ ஹேவ் டு ஃபர்கெட். ஓகே மேம். ரெண்டாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அனுதாபம் கொடுப்பாங்க, சிம்பத்தி கொடுப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் டெல் them இல்ல யாரும் வந்து கவலைப்படாதீங்க, ஐ அம் ஆக்சுவலி ஹாப்பி. ஓகே. எப்போ விட்டுட்டு போறாலோ அவ எப்போ வேணாலும் விட்டுட்டு போவா. ஸோ ஷீ இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்தி. அதனால ஐ அம் ஹாப்பி தட் ஐ அம் ரிலீவ்ட் நவ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. மூணாவது அதை நீங்க நம்புங்க. ஓகே. நாலாவது பாசிட்டிவா யோசிங்க, நிச்சயமா நல்லது நடக்க போகுது,
நமக்கு வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில நம்ம இருக்கோம், நம்ம மேல தப்பு இல்லாமன்னா அப்போ நமக்கு ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது, நம்ம அதுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு இருங்க. அண்ட் do not compare yourself with your friends around. அவங்களுக்குலாம் வந்து கமிட் ஆயிட்டாங்க, நம்ம மாத்திரம் சிங்கிளா இருக்கோம், அப்படி கிடையாது. அதனால யூ ஜஸ்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் மூவ் ஆன். வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்களே வந்து மறந்துடுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணை பற்றிய எந்த ஒரு டேட்டா இருந்தாலும் இரேஸ் பண்ணிருங்க. ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது கார்டு இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை மறக்க முடியும் பூரணமாக. அதுக்கு ஒரு ஃபோட்டோ மாத்திரம் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கனாலும் யூ ஆர் ஆக்சுவலி கிவிங் ஹர் சம் ஸ்பேஸ் இன் யுவர் பிரெயின். அதுக்கு அவள் டிசர்விங் இல்லைன்றனால விட்டுருங்க. ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அந்த 5 திங்ஸையும். அடுத்த காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்க பேரு? சந்தியா. சந்தியா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சந்தியா. நான் 7 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன். சரி. அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகவே இருக்கான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட வேண்டாம் 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 அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. 7 இயர்ஸ் ஆகுமேவா? இல்லை, ஒரு ஜஸ்ட் 2 இயர்ஸா. ஓகே. பட் நான் சரி வேண்டான்றேன்ட்டு பேசாமல் இருந்தா இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களா வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்புறம் சரி நான் திரும்ப நல்லா பேசினா திரும்பவும் என்னை விட மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. சரி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விட்டுட்டும் இருக்க முடியல, இல்ல கண்டினியூ பண்றதான்னு தெரியல. நீங்க ஏன் 7 இயர்ஸா லவ் பண்றீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? இல்ல, பட் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பண்றேன். இப்போதான் நான் முடிச்சிருக்கேன். சரி. அவர் என்னதான் சொல்றாரு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரா இல்லாட்டி யோசிக்கணும்ன்றாரா? இல்ல, என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில சமயம் சொல்றான். அதுக்கப்புறம் இருந்துட்டு இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னும் இது பண்றாங்க. சரி நான் பேசாம இருந்தா இல்ல எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இல்ல, ஆனா வந்து இண்டிபெண்டா இருக்காரா? லைக் அவர் சம்பாதிக்கிறாரா? ஆமா. ஸோ அவர் நினைச்சா கல்யாணம் பண்ண முடியும். பட் இப்போ இல்ல, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு, இமீடியட்டா பண்ண முடியாது. ஓகே. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பேசி என்ன பொண்ணு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் கல்யாணம் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. பட் அந்த மாதிரி எதுவும் கேட்டா இப்ப என்னால எந்த டிசிஷனும் எடுக்க இல்ல முடியல. இல்ல, இப்பதான் எடுத்தாகணும். நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க இதை மாத்திரம் பண்ணுங்க. இதை பண்றதுக்கே நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ண போறது இல்ல, என்னை மேற்கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருங்க. பட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் சம்டைம்ஸ் இவ்ளோ இது பண்ணி நம்ம இறங்கி போகணுமா வேண்டாம் இல்ல, இதுல இறங்கி போறது ஏறி போறது விஷயமே கிடையாது. ஒருத்தவங்க உண்மையிலேயே நினைச்சாங்கன்னா அதுக்காக நோங்குவாங்க, அதுக்காக வந்து they will go for it இல்லையா? அவருக்கு எப்ப அந்த ஐடியா இல்லையோ அதனால தான் அவர் வந்து ஃப்ரிக்கிள் மைண்டடா இருக்காரு. சரின்றாரு வேணான்றாரு, அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இவரை நம்பி எப்படி நீங்க வாழ்க்கைய ஆரம்பிப்பீங்க? அதான். பட் விடணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஐடியாஸ், எனக்கு அந்த ஞாபகம்லாம் வராம இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன். இல்ல, நீங்க முதல்ல வந்து முடிவெடுங்க. அவர் திருப்பி வந்தாருன்னா அவர் முகத்துக்கு நேரா பார்த்து, இல்ல நம்ம 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, நீ வந்து ஸ்டேபிளா இல்ல, நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டேபிளா தான் இருக்கேன், அதனால வந்து மேற்கொண்டு நம்ம இதை தொடர வேணாம், சும்மா வந்து இதை இன்னும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 2 பேருக்கும் கஷ்டம், அதனால ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, உங்க வீட்டில் பேசி வந்து எங்க வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு போங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை அந்த அளவு உங்களுக்கு முடியாதுன்னா விட்டுருங்க, நீங்க உங்க லைஃபை பாருங்க, என் லைஃபை பாருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கு அப்புறமா தான் மறக்கிற ஸ்டெப்புக்கு போகணும். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு நடந்துக்கோங்க. அடுத்த காலர். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் சவுந்தரராஜன் மேடம், சேலத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே சவுந்தரராஜன், பக்கத்துல டாக்டர் இருக்காங்க, நீங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். சொல்லுங்க. ஹலோ மேடம். ஹலோ, சொல்லுங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். சரி. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் மேடம். ஓகே. சின்ன பையன் 6 மாசம் ஆச்சு. சரி. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கிங்க பாருங்க மேடம், எனக்கு எப்படி சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு கோவம் வருதுங்க மேடம். சரி. அது எனக்கு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரியே இருக்குது மேடம். என்ன மேடம் பண்றது? யார் மேல உங்களுக்கு கோவம்? உங்க ஒய்ஃப் மேலயா இல்ல உங்க அப்பா அம்மா மேலயா இல்ல குழந்தை மேலயா? இல்லைங்க மேடம், இப்ப எங்க அம்மா மேலேயும் வருது, என் ஒய்ஃப் மேலேயும் வருது. ஏன்னா வீட்டுல நான் போனேன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு டென்ஷன் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே எப்படி சொல்றதுன்னா, டிவி போட்டுட்டே இருக்கிறாங்க, டிவி ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க, சவுண்டு கம்மி பண்ணுன்னு சொன்னாலும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டு நாடகமாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா வாழ்க்கையில எப்படி நீங்க வாழ்வீங்க? இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் சைடு நீங்க வந்து குழந்தை 6 மாசம் சொல்றீங்க, ஸோ டெஃபினட்டா உங்க ஒய்ஃபுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது இல்லையா?
ஆமாங்க மேடம். நைட்டெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு அதில் வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பாங்க. ப்ளஸ் மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு எங்க பேருக்கும் அம்மாவுக்கும் அவங்க 2 பேரும் நல்லா ஒற்றுமையா தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா ஒட்டுக்கா உட்காந்து டிவி பாக்குறாங்க, ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுறாங்க. சந்தோஷப்படுங்க. இல்லை அப்படி அப்படி இருந்துச்சுன்னா யூஆர் லக்கி. இல்லாட்டி அந்த பிரச்சனையும் வேற நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டிவி தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு சிரிக்க வைக்குதுன்னா சந்தோஷப்பட்டுட்டு நீங்க அமைதியா எப்பவுமே எங்க பிரச்சனையை நம்ம ஏத்துக்கிட்டாதான் அது பிரச்சனை. அதே நீங்க சந்தோஷமா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த டிவியால தானே இவங்க 2 பேரும் சந்தோஷமா பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த டிவி உங்களுக்கு ஃப்ரெண்டா தெரியும். இல்ல நமக்கு பிடிச்ச ப்ராப்ளமா போட மாட்டேங்கிறாங்களே அவங்க, அதுதானே ப்ராப்ளமே. அவங்களுக்கு அந்த சாயங்கால நேரத்துல தான் ஏதாவது தேவை இருக்கும். நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல எனக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல உங்களுக்கு. ஆமா, இது கூட பரவாயில்லைங்க மேடம். இப்ப நான் காலையில என் ஒய்ஃப் கிட்ட வந்து தண்ணி விலை எப்படி சொன்னு நினைச்சிங்க மேடம். அவங்க தண்ணினா தண்ணி மட்டும் தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சோப்பு ஷாம்பு அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒவ்வொரு டைமும் சோப்பு எடுத்து சோப்பு எடுத்து வர மாட்டேன். வெறும் சோப்புனாக்கா சோப்பு மட்டும் கொண்டு வராங்க, ஷாம்பு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க எடுத்துட்டு போக கூடாது? கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியே பண்றாங்க மேடம். ஏன் நீங்க எடுத்துட்டு போக கூடாது? இல்லைங்க மேடம், எடுத்துட்டு போவேன். நான் பக்கத்துல தானே போயிடுவேன். நான் பாட்டு நேரம் பாத்ரூம் போயிடுவேனுங்களா, அதனால அந்த மாதிரி பண்றாங்க அவங்க. இல்ல இல்ல நீங்க வந்து உங்களை இண்டிபெண்டா ஆக்கிக்க பாருங்க. நீங்க இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்களுடைய சுய வேலைகளை செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு. குழந்தையும் பார்த்துக்கணும், அவங்களையும் அவங்க பார்த்துக்கணும், பெரியவங்களையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு இருக்க ஒரே என்டர்டெயின்மெண்ட் டிவி தான். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யூஸ்வலா மென்னுக்கு வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டீ கடையில கூட நீங்க பெஞ்சில் உட்காந்து கதை பேசிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். பட் லேடிஸ் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வெளியே போறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட டச் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ அந்த டிவி பார்க்க ரிலாக்ஸ்டா இருந்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோமே. நம்மளே சந்தோஷமா விட்டு கொடுத்ததா நினைச்சோம்னா நமக்கு பெருமையா இருக்கும், நமக்கு அது ஒரு கஷ்டமா இருக்காது. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெறுப்பு வராது. அந்த கோபம் உங்களை வந்து கெட்டவரா மற்றவங்களுக்கு காட்டாம நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்க. அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியில இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே, உங்க பேர்? சரோஜா. எங்க பாப்பா 5வது படிக்கிறா, பெரிய பாப்பா. அதான் டாக்டர் பக்கத்துல இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். எங்க பாப்பா 5வது படிக்கிறா. ஓகே. அவன் வந்து எதுக்கா இருந்தாலுமே ஒரு மனசுக்குள்ளேயே ஏதாவது வச்சுட்டு ஸ்கூல் போனோம்னா படிக்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றா போட்டியில எல்லாம் கலந்துக்கிறதுக்கு. ஆனா அவளால வந்து அதை ஃபுல்லா செய்ய முடிய மாட்டேங்குது. பிரைஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு திட்டோம்னா உடனே அழுதுறா. சரி. அதே மாதிரி யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பாப்பா ஒண்ணு இருக்கு. சரி. அந்த பாப்பாவை வந்து எல்லாரும் கொஞ்சுவாங்க, வா வீட்டுல இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. சரி. ஆனா இந்த பெரிய பாப்பா வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொஞ்ச மாட்டேங்கிறாங்க. என்ன யாரும் கொஞ்ச மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து யாருமே வந்து என்னை கொஞ்சதுனால எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. சரி சரி. அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க மேம். இதுக்கு வந்து ஒரே ஒருத்தவங்களால மாத்திரம்தாங்க அந்த பொண்ணை அந்த நிலைமையில இருந்து மீட்டெடுக்க முடியும். அது நீங்க மாத்திரம் தான். அது எப்படிங்க மேம் செய்யறது? நான் டிவியை பாக்குறேன், நீங்க எனக்கு டிவியில கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. சரி. நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த 2வது பொண்ணு வந்து கொஞ்சம் துருதுருன்னு இருக்கா, அவளுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அப்ரூவலும் கிடைச்சிருச்சு, அதனால இனிமே அவ சமாளிச்சுக்குவான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த முதல் பொண்ணுக்கு உங்க 2வது பொண்ணோட கம்பேர் பண்ணியே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிருக்கும். அது தவிர ஹார்ட் ஒர்க் போட்டும் எதுவும் ப்ரைஸ் கிடைக்கல, யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்ற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள இருக்குன்றப்ப உங்களால மாத்திரம் தான் அதை மாற்ற முடியும். நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே வா, ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் மாதிரி போட்டுட்டே வா. நாளைக்கு நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹார்ட் ஒர்க் வரும். அப்போ உனக்கு ப்ரைஸும் அப்ரிசியேஷனும் ரொம்ப ஈஸியாக வந்து சேரும். அடுத்தது உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட தான் ரொம்ப டேலண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்கன்னா கூட இவளை பற்றி 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவாகவே பேசுங்க. இவ இந்த மாதிரி பண்ணுறா, டெய்லி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறா, கிச்சனில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நினச்சால் மாத்திரம்தான் அந்த குழந்தைக்குள்ளே இருக்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுக்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த குழந்தைங்க இப்படி தான் லேபிள் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாஸ் ரூம்லேயே இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவள் எப்பவுமே அப்படி தாண்டி, அவ கூட சேராதடி அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தம் வந்துடும். அந்த மன வருத்தத்தில் யாரு கூடயும் சேராமல் எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட பின்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க, அவங்களுக்கு கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா இந்த வயசில் தான் பண்ண முடியும். டீனேஜ்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ் இன்ஸ்டில் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போவே நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அந்த குழந்தை பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப வந்து நன்றியாக இருக்கும், என்னை வந்து சரியான நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை மீட்டு எடுத்தாங்க அப்படின்னு. அதனால் இதை ஒரு கடமையாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்.
ஓகே சரோஜா, கண்டிப்பா டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி நடந்துக்கோங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அதாவது ஒரு காலர் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ட்டு. நான் மறக்கணும், ஆனா என்னால முடியல அப்படின்றாங்க. அவங்களுக்கே சொல்யூஷன் என்னங்கிறது எனக்கு தெரியுது. நான் ஐ வாண்ட் டு ஃபர்கெட் ஹர், ஆனா என்னால முடியல அப்படின்றாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும், நாட் ஒன்லி லவ் பிரேக்கப், மாத்திரம் இல்ல. எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்டே சொல்யூஷன் இருக்கு. பட் அவங்களால எப்படின்னு முடியாம தெரியாது. போயிடாது. அது ஏன்? பிகாஸ் நமக்கு வந்து நம்ம மனசுன்றது ஒரு மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின் ஓடலன்னு நமக்கு தெரியும். ஏன் ஓடலன்னு டெக்னிக்கலாக தெரியாது. யூ நீட் டு நோ இந்த ஸ்பேர் பார்ட்டு இந்த இடத்துல போச்சு அப்படின்னு டெக்னிக்கலாக தெரியும். அதே மாதிரி இப்போ இவருக்கு சொல்கிறாரு, நான் மறக்கணுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியுது. பட் எப்படி மறக்கணுன்றது அவருக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது ஃபார் தட் மேட்டர். ஸோ ஆனால் ஒரு தடவை அவர் கற்றுக்கிட்டாருன்னா மறுபடியும் இது வரும்போது அவரை சமாளிச்சுக்குவார். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா ஐ வில் டீச் யூ ஹவு டு சேஞ்ச். அதை நீங்கள் உங்கள் லைஃப் லாங் நீங்கள் பிரயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ மனம் திறந்து பேசு. என் கூட டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. தெளிவான சொல்யூஷன்ஸ்லாம் காலேஜோட ப்ராப்ளம்க்கு சொல்லிட்டு வராங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்க்காரப்பட்டியில இருந்து சின்ன பொண்ணு பேசுறேங்க மேடம். சின்ன பொண்ணு அவங்க பேரு? ஆமாங்க ஓகே, மேடம். என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கள். எங்க பையன் பிகாம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க மேடம். சரி. அவன் வந்துட்டு அவனா எடுத்து படிக்கணும், 12வதுலயும் மார்க் கம்மிங்க மேடம். சரிங்க. இப்போ அப்பவும் அப்படியே தாங்க மேடம், சொன்னாதான் படிப்பான், எடுத்து அவனா படிக்கணும்னு இல்லைங்க மேடம். சரி. இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க மேடம். நாங்களாம் படிக்கல, அவனை நல்லா படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசைங்க மேடம். சரிங்க. ஆனா படின்னு சொன்னாலும் கோவம் வந்துருதுங்க. வேலை மேலயும் ஆர்வம் இல்லைங்க மேடம். எண்ணத்துல தான் ஆர்வம் இருக்கு. அவன் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். சரி. அதுக்கு நானும் படிச்சா தானே சாமி ஆமா, போலீஸ் ஆமா. ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் அதெல்லாம் படிச்சிருவேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம். கோவம் பயங்கரமா வருதுங்க மேடம். எனக்கு என்ன ஒரு இது பண்ணிடலாமா, அது பண்ணுனா அவன் எது தப்பா நினைச்சுக்குவானான்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு மேடம். கவுன்சிலிங் கொடுத்தா தப்பா நினைச்சிருவாருன்னு பயப்படுறீங்களா? நான் நினைச்சிருவானா என்னமோன்னு ஒரு பயம் இருக்குங்க மேடம். இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. கவுன்சிலிங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கவங்க, சராசரியாக இருக்கவங்க, விஐபிஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கிறது தான். உங்களுக்கு வந்து மனச்சிதைவு இல்லை ஏதாவது ஒரு சிவியர் மனநோய் இருந்தால் தான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க யோசிக்கிற நிலையில் இருக்க மாட்டாங்க. பட் கவுன்சிலிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து மனக்குழப்பங்கள் வர்றது சகஜம் தானே. மனப்பிரச்சனைகளோ மனக்குழப்பங்களோ, அதனால அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாரு. படிக்கிற பையன் தானே, அதனால ப்ராப்ளம் இருக்காது. மேடம் எங்க பொண்ணு ஒண்ணு இருக்குங்க மேடம். சரி. அவளுக்கும் இப்ப 11வது போறாளுங்க. ஒரு வீடு கூட கூட்ட மாட்டாளுங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எல்லாமே நாங்களும் காட்டு வேலைக்கு தான் போறோம், இருந்தாலும் எல்லா வேலையும் நானே செஞ்சிருவேங்க மேடம். வீட்டுக்கு வந்தாலும் எதுவுமே ஒண்ணும் செய்ய மாட்டாளுங்க. அது என்னன்னே தெரியல. நானும் சொல்லி பார்த்துட்டேன், சாமி உனக்கும் 15 வயசு ஆகுது, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு குணமா சொன்னாலும் செய்யறது இல்லைங்க மேடம். சரி. அது நீங்கள் வந்து இந்த வயசுலேயே மாற்றினீங்க. இன்னும் முன்னாடியே மாற்றிருக்கணும். அட்லீஸ்ட் இப்போவாவது மாற்றுங்க. வேலையை செய்யணும். அதாவது பொண்ணுனா வீட்டு வேலை செய்யணுன்றதுக்காக நான் சொல்லலை. பட் ஓரளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக இல்லைன்னா, இந்த வயசுலேயே இல்லைன்னா பிற்காலத்தில் வராது. ஸோ தானாக இயங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். நாளைக்கே வந்து சிட்டிக்குள்ளே வந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஹாஸ்டலில் தங்க வேண்டியிருந்துச்சுன்னா ஷீ ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து வேலைங்கள்லாம் வந்து செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துங்க. நீங்கள் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு. 4 வருஷம் விட்டுருந்தேங்க மேடம். அது என்னாச்சு? அங்க இருக்கையில துணியெல்லாம் அவளா துவைச்சுக்குவாளுங்க மேடம். அப்புறம் என்ன? அப்போ விடுங்க, மேபி செல்லமா. ஒரு கட்சி கூட அலசுறது இல்லைங்க. ரொம்ப ஒரு வேலை தொடர்றதே இல்லைங்க மேடம். சரி சரி, அது நீங்க பண்றீங்கன்றனாலயா இருக்கும். என்னங்க மேடம்? நீங்க பண்றீங்கன்றனாலயா இருக்கும்.
நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க மேடம். நைட்லாம் எந்திரிச்சு வேலை செய்வோம். அப்படி இருந்து என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் லீவ் நாள் கூட ஒண்ணும் செய்யாதுங்க மேடம். புரிய வைங்கங்க. குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. நாங்க வந்து ஈஸியா ஒண்ணும் வரல. நாங்க கஷ்டப்பட்டு தான் வரோம். ஏன்னா, அவங்க ஸ்கூல், காலேஜ்லாம் போறப்ப மத்த பசங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க அப்பா, அம்மா பண்றாங்க. நீங்க ஏன் பண்ணக்கூடாது? அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கனால, நீங்க தனியா உட்கார வச்சு புரிய வைங்க. இத பாரும்மா, நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் வந்து வயசாகுது. எனக்கும் வந்து உடல்நல பிரச்சனைங்க இருக்கு. நீ வந்து சந்தோஷமா இப்ப நீ டேக் ஓவர் பண்ண வேண்டிய வயசு. நீ சின்ன சின்ன வேலைங்கள ஆரம்பிச்சு பெரிய வேலைங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 2வது பையன் விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஆம், வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா பையனுக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கெட்ட பழக்கவழக்கங்களோ இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்ல அந்த பையன் வந்து ஜென்ரலாவே படிக்க முடியலன்னா பிகாம் தான் எடுத்திருக்கனால எப்படியும் பாஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எழுதி போலீஸ்க்கு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கேரக்டர் வைஸ் எதுவும் தப்பு நடக்காம கரெக்டா நீங்க கண்காணிக்க வேண்டிய வயசு இது. அதனால அது மாத்திரம் ஒரு தடவை பாத்துருங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு நடந்துக்கோங்க. அடுத்த காலர். ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகே டாக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இல்லை அப்படின்ற ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக அப்படின்றது வந்து அவங்களுக்கே சில பேருக்கு தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. துணிஞ்சு இன்கேஸ் அதை செஞ்சுட்டாலும் ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க மாட்டேங்குது. எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாமில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணால் அவங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு வரும்? நான் எப்பவுமே சொல்ற மாரி, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள எப்படி வளர்க்கப்படுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்பா, அம்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் குடுத்து வளர்க்குறது. 2வது குழந்தைகள் வந்து கீழ விழுந்து, அடிபட்டு எந்திரிச்சு நடக்கும்போது ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நெறைய பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப ஓவர் செல்லம் குடுத்து, ஐயோ விழுந்துருவானா, விழுந்துருவானான்னு ப்ரொடெக்ஷன் வந்து ஓவரா குடுக்கும்போது, அந்த குழந்தை நாளைக்கு என்வாயர்ன்மெண்ட்டுக்கு போறப்ப அவனால அத சகிச்சுக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் என்ன ஏத்துக்கலன்னா உடனே அதுக்கு அப்செட் ஆவான். மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அப்செட் ஆவான். டீச்சர் என்ன லேசா தட்டிட்டாங்கன்னா அப்செட் ஆவான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்க சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமும் வெறுப்பும் வர ஆரம்பிச்சிடும் உலகத்துக்கு மேலே. அதனால பெற்றோர் வந்து இதை சரிசமமாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்பவும் செல்லம் கொடுத்துடக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த குழந்தையே வளர்ந்துக்கிட்டோன்னு விட்டுறக்கூடாது. உங்களுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம். அளவோட இருக்கணும். அடுத்தது அந்த கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்டிசைசிவ்னஸ்ன்றது சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய விஷயம். ஸோ எனக்கு சரியாக முடிவெடுக்க தெரியல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஒன்று எனக்கு முடிவெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்காது. இல்லை நான் எடுக்கிற முடிவை யாரோ ஒருத்தவங்க சுற்றி இருந்து கமெண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியில்லை சரியில்லைன்னு, இவளுக்கு வராது, இவளுக்கு எப்பவுமே முடிவெடுத்தா தப்பாகும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கனாலோ, இல்லை முடிவெடுக்கிறதுன்றதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் ஏன் அந்த பொறுப்பை எடுக்கணும், வேற யாராவது எடுக்கட்டும்ன்ற ஒரு தள்ளி சரிக்கிற விஷயமா இருந்தாலோ, இல்லை நான் எடுக்கிற முடிவு ஏன் ரிஸ்க் எடுத்து அது தப்பாக போய் அதை நான் ஃபேஸ் பண்ணணும், பர்சனலாக நான் ஏன் சஃபரர் ஆகணும், வேற யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களே சஃபர் ஆகட்டுமே அப்படின்ற எண்ணங்களாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனுஷன் எப்பவுமே வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அனலைஸ் பண்ணணும். என்ன ஏது எவ்வடம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கும்போது அதில் கம்ப்ளீட்டாக நிற்கணும். நான் இல்லை மாற்றிக்கிறேன், கடைசி நிமிஷத்துல இல்லை நான் இப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு ஃப்ரிக்கிள் மைண்டடாக இருந்தால் அந்த டிசிஷன் மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. டிசிஷன் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்தோம்னா அந்த டிசிஷனும் தப்பாக தான் போகும். ஸோ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிசிஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டே நல்லா அனலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்க வேண்டாம். இம்பல்சிவாக எடுக்கிற டெசிஷன்ஸ் யூஸ்வலாக ராங் டெசிஷன்ஸாக தான் இருக்கும். அடுத்தது எடுத்த டெசிஷனில் ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. 3வது அந்த டெசிஷனால் ஏற்படக்கூடிய எந்த விளைவாக இருந்தாலும் டேக் இட் ஆன் யூ. அது எல்லாருக்கும் எப்பவும் ரைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேற்கொண்டு உங்களுக்கு அந்த தைரியம் வரும் அடுத்த டெசிஷன் எடுக்கிறது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சங்கீதாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே சங்கீதா, என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்க கிட்ட சொல்லலாம். மேடம் இப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு நான் என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சரிங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து என்ன ரொம்ப ரொம்ப கொடுமையில தான் நான் வெளியில வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷம் எனக்கு மேரேஜே வேண்டாம்னு சொல்லி இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் பண்ணிருக்கேன் நானு. சரி. பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேரேஜ் பண்ணனதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு அந்த செகண்ட் மேரேஜ்ங்கிறது அவங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. நாங்கட்டிக்கு ஹஸ்பண்ட் நல்ல கேரக்டரா இருந்தங்காட்டிக்கு தனியா போயிடும் நாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவரு இந்த ரூம்குள்ள நானு அவர் மட்டும்தான் இருக்கோம்.
என் கூட பேசுறதுக்கோ இது பண்றதுக்கோ யாரும் இல்ல. எனக்கு அப்படியே யோசனையாவே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பதட்டம் வருது ஆக்சுவலி. உங்களுக்கு எனக்கு குழந்தைங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல எனக்கு ஒரு பையன் இருக்கான். சரி. அவன் பாத்தீங்க அம்மா வீட்டுல தான் வளர்றான். அவனை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க பாத்துப்பாங்களோ இல்லையோன்னு தெரியல. அதனால விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் என்ன எனக்கு ஒரு வயசு பயம் அந்த வருது. பையனுக்கு? பையனுக்கு 4 வயசு ஆச்சு மேடம். நிச்சயமா அந்த பையனுக்கு இப்போ எதுவும் பெருசா தெரியாது. உங்க ஹஸ்பண்ட் நல்ல டைப்புன்னு நீங்க சொல்றனால ப்ளஸ் தனியா வந்துட்டனால நீங்க உங்க பையனை கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கோங்க. 2 விஷயத்துக்காக. 1, அந்த பையனுக்கு அம்மாவோட அரவணைப்பு முக்கியம். 2வது உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எண்ணங்கள்லாம் நீங்க சும்மா இருந்தா தான் உங்களுக்கு வரும். எப்பவுமே ஐடியல் மைண்டாக இருக்கும்போது தான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தி வரும். நீங்கள் அந்த குழந்தைய வளர்க்குறது அவனுக்காக ஓடுறது ஓடியாதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஹாண்ட் பண்ணாது. அதனால் அது முயற்சி பண்ணுங்கள். 2வது உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போங்க, இல்லை வேலைக்கு போங்க, இல்லை வீட்லேயே வந்து ஏதாவது கைத்தொழிலில் ஈடுபடுங்க. ஏதாவது பண்ணுங்களே ஒழிய தனியாக ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்க வேண்டாம். 3வது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு, இப்போ செகண்ட் மேரேஜ், அதனால் இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் முன்னாடிக்கு இப்போ நம்ம பெட்டராக தானே இருக்கோம், அதனால் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து புகழ்ந்துக்கோங்க. உங்களை நீங்களே வந்து மேம்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக தெரியாது. நீங்கள் சமாளிச்சிடுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகேம்மா, கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ஜீவா மேம், கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே, என் பக்கத்துல தான் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். ஓகே மேம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க பிரீதா. மேம், எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா நிறைய கொடுமைகள் பண்ணதுனால எனக்கு அப்படியே பயம், நடுக்கம், மன அழுத்தம் நிறைய இருக்குங்க மேம். வெளியே போனா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, பேச வர மாட்டேங்குதுங்க மேம். ரொம்ப நடுக்கமா இருக்கு. என்னை அடிப்பாங்க, நிறைய காயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க மேம். எனக்கு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு பயமா இருக்கு. 2 இயர் வந்து நான் வந்து ஸ்கூல் போகாம வேஸ்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேங்க மேம். ஆனா எனக்கு போக பயமா இருக்கு. ஒரே குழப்பம். ஏதாவது பஸ்ல போகும்போது கீழே விழுந்துடலாமா அப்படி எல்லாம் தோணுது மேம். எனக்கு நடுக்கமா இருக்கு. ஜென்ஸை பார்த்தா பயமா இருக்கு. ஏதாவது ஒரு கும்பலை பார்த்தா பயமா இருக்கு மேம். சரி சரி, இல்லை கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா உங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதோடைய வலி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் படித்து இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போயிருக்கிறதே எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். 2வது, வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. உங்கள் அம்மா பண்ண கொடுமையே சொல்லி சொல்லி நீங்களே உங்களை வந்து சப்ரஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே ஜெயிக்க போகிறதில்ல. அதே நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டு உங்கள் அம்மாவே வந்து உங்களை மறுபடியும் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் உன்னை அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அப்படி வைக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் செட்டில் ஆகிறது தான். அதனால் நல்லா படிங்க. எத்தனையோ பேர் வந்து பதற்றத்தோடையோ பயத்தோடையோ கூட படிப்பாங்க. ஸோ உங்கள் படிப்பை எக்காரணத்துக்குன்னு விட்டுறாதீங்க. 2வது, உங்களுடைய பதற்றம் வந்து பதற்றம் நோயாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அப்நார்மலாக இருக்குது, தேவையே இல்லாமல் நான் பதட்டப்படுறேன், சின்ன சின்ன விஷயத்தை கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல, நிறைய சூசைடல் தாட்ஸ் இருக்குது, தூங்க முடியல, சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைஃப் ரொம்ப இருண்ட மாதிரி இருக்குது, எப்பவும் வந்து யாரால் என்ன பாதகம் வருமோன்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு தெரப்பி எடுத்துக்கிறது நல்லதுமா. ஏன்னா இந்த வயசுலேயே நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னால் பிரச்சனை இருக்காது. ஸோ படிப்பையும் நீங்கள் பார்த்துக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும். 3வது, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து நான் ஒரு நல்ல புள்ள தான், என்னை தேவையில்லாமல் தான் நீங்கள் வந்து காயப்படுத்திருக்கீங்கன்றதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறது தான். ஸோ அதை என்னாலும் விட்டுறாதீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து தம் பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். எஸ், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சூர்யா பேசுறேன். ஆக்சுவலா எனக்கு ஊர் வந்து கும்பகோணம். ஓகே ஓகே சூர்யா, என் பக்கத்துல டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். மேடம் சொல்லுங்க சூர்யா. வணக்கம். நான் வந்து சூர்யா. பட் லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு சின்ன லவ், அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு நிறையா நான் போயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் என்னோட இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால் வந்து அதை மறக்கவே முடியல. ஹலோ. என்ன லவ், என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா? நைட்ல தூங்குறப்ப கூட தூக்கம் கூட வர மாட்டேங்குது மேடம். எனக்கு புரியுது நான் அதாவது நினைக்கிறது தப்பு, அதை நினைக்க கூட கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? இல்ல ஆக்சுவலா நான் ரொம்ப ஒரு
அவங்க மேல ஒரு நம்பி ரொம்ப பொசசிவா இருந்தேன். சரி. பட் வந்து அவங்க வேற மாதிரி ஏமாத்திட்டு வேற வேற ஒரு மாதிரி போயிட்டாங்க. ஓகே. வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. பட் அன்னையிலேருந்து வந்து அதனால கிரியேட் ஆன ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு 8 மாசம் வரைக்கும் ரொம்ப நீடிச்சுட்டே இருந்துச்சு. நீங்க கிரியேட் ஆன ப்ராப்ளம்னா உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் சொல்றீங்களா இல்ல அவங்க உங்க வேலை இடத்துலயோ இல்ல போலீஸ்? அவங்க மேல இருந்த ஒரு அஃபெக்ஷனால அதனால வந்து அவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் என் மேல வந்து கான்ட்ரவர்சி ஆகி சரி சரி அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதனாலவே வந்து நான் பாத்துட்டு இருந்த ஜாப கூட வந்து நான் ரிசைன் பண்ணிட்ட அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நான் வந்து என்ன நானே மாத்திக்கணும்ன்றதுக்காக இப்ப நான் உங்களுக்கு வந்து சவுதில இருந்து பேசிட்டு இருக்கேன். பட் வந்து என்னால முடியல. என்னால வந்து மென்டலா நானே நினைக்கிறேன், நிறைய காமெடி சீன்ஸ் பாக்குறேன், ஒரு மாதிரி ஏதாவது என்னோட ரூம்மேட்ஸ் கிட்ட வந்து நானே வேணும்னு போய் பேசுறேன், அதர் லாங்குவேஜ் பர்சன்ட்ட பேசுறேன். என்னால முடியவே இல்லை. அந்த மெமரி வந்து என்ன வந்து போட்டு. இப்போ உங்களுடைய மெமரி வந்து இந்த பொண்ணு நம்மளை விட்டு போனதா இல்ல இந்த லவ் நம்ம சின்சியரா இருந்தும் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிட்டாங்களேன்றதா? அதுதான். ஆக்சுவலா நான் தப்பு பண்ணல, எனக்கு நல்லா தெரியுது. நானே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு நான் வந்து ஹிந்து தான். என்னோட ஏஜுக்கு இப்ப எனக்கு வந்து சரியா 24 ஆகுது. எங்க இதுக்கப்புறம் நமக்கு லைஃப்ல இப்படியே போயிடுமோ, எதுவுமே நல்லா நடக்காதோ அப்படின்னு தோணுது. சாமி போட்டோக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நான் எதுவுமே தப்பு பண்ணல, ஏன் எனக்கு இது மாதிரி நடக்குதுன்னு எனக்கு நானே கேக்குறேன். நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். இதனால நினைச்சா வந்து உனக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும், பிசிக்கலாவும் மென்டலாவும் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் எனக்கு நானே பேசிக்கிட்டோம். நைட்டு தூக்கத்துல கூட எனக்கு அப்படிதான் மேடம் வருது. நான் எப்படியாவது மறக்கணும், என்ன அந்த விஷயத்தெல்லாம் மறந்து இருக்கணும். நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? ஓகே. நீங்க வந்து 1 வருஷம் லவ் தான் சொல்றீங்க, ப்ளஸ் அந்த லவ் உங்களுக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றீங்க. இன்னவே இது நல்லதுன்னு வேணாம். ஏன்னா சும்மா அந்த லவர் போயிட்டானா நீங்க அவளை மறந்துட்டு ப்ரொசீட் பண்றது கஷ்டம். ஆனா அந்த லவ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அடியை கொடுத்துட்டு போயிருக்குன்னா நமக்கு வந்து அது சீச்சின்னு ஆயிடும். என்னடா இது, நம்ம இவ்வளோ சின்சியராக இருந்தோம், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, விட்டுறலாம் அப்படின்னு தோணணும் நியாயப்படி. அது எப்போ தோணும்னா நீங்கள் உங்கள் மேலே அந்த சிம்பத்தி பண்ணுறீங்க இல்லையா, அதை விட்டுருங்க. ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, ஏன் நம்மளை மாத்திரம் இப்படி சோதிக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்க 100% ஜனங்களுமே வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஆச்சு, என்ன மாத்திரம் ஏன் இப்படி சோதிக்கிறாண்டவான்றது எல்லாருமே கேட்குறது தான். அப்படி கேட்குறத விட்டுட்டு பரவாயில்ல, நான் ரொம்ப சீக்கிரமே இதுலேருந்து தப்பிச்சிருக்கேன், ரொம்ப வருஷம் லவ் பண்ணி நான் ஏமாற்றப்படல, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இந்த ப்ராப்ளம் மூலியமா, இது எனக்கு லைஃப் லாங் வந்து இன்னொருத்தவங்களை கைட் பண்ணுறதுக்கோ இல்லை நானே திரும்ப இந்த பிரச்சனையில் விழாமல் இருக்கிறதுக்கோ ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதை நான் வந்து என்னுடைய வெப்பனாக எடுத்துகிட்டு மேற்கொண்டு என் லைஃப்பில் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இதே பொண்ணு ஃபீல் பண்ணணும் நாளைக்கு, ஐயோ இவ்வளோ நல்ல மாப்பிளையே நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நான் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரேன், என்னுடைய கடின உழைப்பாலேயோ என்னுடைய சின்சியாரிட்டியாலேயோ என்னோட நேர்மையாலேயோ நான் மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை மெதுவாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு இதெல்லாம் மறந்துடும். யூஸ்வலாக நம்ம வந்து அவமானத்தையும் அடியையும் 2 விதமாக எடுத்துக்கலாம். அது வந்து ஃபியூவல் பெட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலை வச்சு நீங்கள் சும்மா குப்பையும் எரிக்கலாம், ஒரு காரையும் ஓடலாம். அந்த காருக்குள்ளே ஏசி ரேடியோ எல்லாம் போட்டு நீங்கள் ஜாலியாக கூட போகலாம். ஸோ சாய்ஸ் உங்களுது தான். நீங்கள் இந்த மனவலியை ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுவே உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்து நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட அதிகமான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போய் அதுவே உட்கார வைக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். இதை வந்து சோகமாக எடுத்துக்கிறீங்களா இல்லை பரவாயில்ல இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோன்னு ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ப்ரொசீட் பண்ணிக்குவீங்க. ஓகே சூர்யா, டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு நடந்துக்கோங்க. அடுத்த காலர். ஹலோ வணக்கம் மேம். நான் தீபா பேசுகிறேன் மேம். ஓகே தீபா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கரூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே தீபா, என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்காங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்க கிட்ட சொல்லலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம் தீபா, சொல்லுங்கள். எனக்கு வயசு இப்போ 21 ஆகுதுங்க. சரி. எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ பையன் 3 வயசுல இருக்கிறான். ஓகே. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து என்னோட 20 வயசு அதிகம். இப்போ அவருக்கு 41. அப்பா. ஓகே. எங்கேயாச்சும் இப்போ எங்கே அவர் கூட போனாலும் அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க, மாமனாரன்னு கேட்குறாங்க. எனக்கு அது எப்படி அதை கேட்குறதுன்னு இது தெரியல. அவருக்கு எனக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை. சரி. ஏன் அப்படி பண்ணி வச்சாங்க? நீங்கள் ஏதாவது லவ் பண்ணி அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லை உங்கள் ஊரில் எல்லாருக்கும் இப்படி தானா? 6 வருங்க. சரி. 6 வரனால கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு எங்கள் ஊரில் வந்து இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் 6 வரும்னு. சரி. வெளியில் மாப்பிள்ளை பார்த்து வச்சதுனால நம்ம வயசு வந்து கம்மியாக சொல்லிட்டாங்க. ஐயோ. சொந்த தொழில் பார்த்ததுனால அப்படியே கட்டி வச்சிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு அவருக்கு நான் நினைக்கிறது அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு, அவர் நினைக்கிறது
கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் செட் எதுவுமே ஆகாது. இல்லைங்க. சரி. ஆனா இத வந்து நீங்க உட்காந்துட்டீங்க, ஆல்ரெடி நீங்க பொசிஷன்ட் ஆயிட்டீங்க. இப்ப இத எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா, உங்க ஹஸ்பண்ட யங் ஆக்குறதுக்கு நீங்க வழி பாருங்க. நீங்க நல்லபடியா பேசி நீங்க இப்படி இருங்க, சொன்னா அப்படி நான் இருங்கன்னு எது சொல்லுங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவர பத்தி கண்டுக்காம நீங்க உங்க லைஃப ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ் தானே. நீங்க என்ன உங்க லைஃப்ல பிடிக்கும்? குழந்தை வேற இருக்குல்ல. குழந்தை படிக்கிறேன்னு சொல்றேன் டைம்ல படிங்க. கண்டினியூ 9th படிச்சேங்க. அப்படியே நின்னுட்டேன். இப்ப 10th நான் படிக்கிறேன்னு சொல்றேன், அதுக்கும் வேணாம்னு சொல்றாங்க. இல்ல. நீங்க கொஞ்சம் போராடுங்கம்மா. நீங்க உங்க ஃபேமிலி சப்போர்ட்டையும் எடுத்துட்டு, இல்லாட்டி அவர்கிட்ட பர்சனலா பேசி, எனக்கு இது மாத்திரம் கொஞ்சம் வழி பண்ணுங்க. இந்த காலத்துல எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஏன் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி, பையனுக்கு நாளைக்கு நான் சொல்லிக் குடுக்கறதுக்காகவாது நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையான்னு சொல்லுங்க. அவர் கொஞ்சம் சுயநலமா யோசிப்பாரு. ஸோ நீங்க சொல்லுங்க, நான் படிக்கிறேன், என் படிப்பை கன்டினியூ பண்றேன்னு. ஏதாவது படிச்சு உங்களை நீங்க வந்து கொஞ்சம் எம்பவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாவம் வரிசையா தேவையில்லாத பிரச்சனைகள். 14 வயசுல கல்யாணம் பண்ணதே முதல் தப்பு. அதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் இருந்தது. நீங்க பாவம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுல இவ்வளோ வயசானவரை கல்யாணம் பண்ணது இன்னொரு தப்பு. இவ்வளோ சீக்கிரம் குழந்தைய வேற பெற்று கையில வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு எதுவுமே இல்லைன்னா லைஃப்ல நாளைக்கு விரக்தி ஆயிடுவீங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷங்கள். ஒண்ணு எதுவுமே பிடிக்கவே இல்லைங்க. வீட்டுல இருக்கனாலே டென்ஷன் தான் ஆகுது. டென்ஷன் ஆறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. ஏற்கனவே நீங்க வந்து பாவமா தான் அம்மா இருக்கீங்க அப்பா இதுல. அவங்க கிட்டயும் எதுவும் சொல்ல முடியல. எங்க அம்மா அப்பா ரொம்ப அழுவாங்க, டென்ஷன் ஆவாங்க அவங்க. இல்ல இது அவங்ககிட்ட எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க கிட்டயும் சொல்றதே இல்ல. இல்ல இது அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வைங்க. அவங்க பண்ணக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான். படிப்புக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். குழந்தைய பார்த்துக்கலாம் நீங்க படிக்கும்போது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். மத்தபடி நீங்க தான் வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி பண்ணணும். முதல்ல நீங்க மனசளவுல தைரியமாவுங்க. வாழ்க்கை ரொம்ப தூரம் இருக்கு. நீங்க ரொம்ப உங்களுக்கு சின்ன வயசு தான். அதனால நம்ம இன்னும் மாற்றலாம், எல்லாம் முடிஞ்சிடல, எல்லாம் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப், ஓரங்கட்டியாச்சுன்னு இல்லாம, இப்பவும் நான் நினைச்சேன்னா மாற்றங்கள் பண்ண முடியும்னு நீங்களே மனசுல ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஈஸியா நீங்க வெளியே வரலாம். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு நடந்துக்கோங்க. ஓகே டாக்டர், ரொம்பவே தெளிவாக காலர்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்லிட்டு வரீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி மனம் திறந்து பேசு. என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெயந்தி. நாங்கள் குஜராத்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே ஜெயந்தி, என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க ஜெயந்தி. ஹலோ டாக்டர், நாங்கள் வந்து என்னோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். ஓகே. என்னோட ஏஜ் வந்து 21. ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஏஜ் 24. ஓகே. தென் நாங்கள் 2 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. சரி. எனக்கு ஒரு பேபி இருக்கா, ஓகே. பொண்ணு. பட் வந்து என்னோட ஹஸ்பண்டோட நான் 2 years அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலை. சரி. அது வந்து என்கிட்ட அவரோட இதை ஷேர் பண்ணிக்கல, என்னோடதையும் அவர் ஷேர் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வந்து 6 months என்னோட அம்மா வீட்டில் இருப்பேன், 6 months ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பேன். ஓகே. இதனால எங்களுக்கு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. சரி. பட் எத்தனை வருஷம் லவ்? 1 year. 1 year லவ். சரி. 1 year லவ். பட் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் பார்க்காம ஃபோனில் பேசி எங்களோட லவ் இதாச்சு. ஓகே. பட் அதனால அவரோடது நான் புரிஞ்சுக்கல, எப்படி கேரக்டர் என்னன்னு தெரியல எனக்கு. சரி. இப்போ வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வந்து குஜராத்ல செட்டில் ஆயிருக்கோம். பட் வந்து இங்கே உள்ள கலாச்சாரம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் அப்படின்னு பொண்ணு. இங்கே வந்து என்னோட கலாச்சாரம், இவர் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி மற்ற பொண்ணுகிட்ட ஜாலியாக பேசுறது, ஃபோட்டோ 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது. சரி. இதனால எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி நான் அவரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரி. படுறதுனால அவருக்கு அதனால என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டாரு. ஓகே. நீ என்னை சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்ல, 2 பேரும் பார்க்க பிடிக்க மாட்டுது, 2 பேரும் தனித்தனியா போறோம். இதனால என் குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிரும், ரொம்ப பயமா இருக்கு. நிச்சயமா வரும். அதனால இவரை நான் எப்படி
வைக்கிறது. இவர் கூட எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, பட் என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாரு. இல்லை, இதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்கள் வந்து குஜராத்தில் இருக்கறனால அங்கேயே யாரும் சைக்காலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா போய் மீட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் முதல்ல ஒத்து வருதா, எந்த விஷயம் உங்கள் 2 பேருக்கும் ஒத்து வரல, உங்கள் குழந்தைக்காகவாது நீங்கள் 2 பேரும் என்ன மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி இந்த லைஃப்பை ப்ரொசீட் பண்ணலாம். 2 பேருக்கும் சின்ன வயசுன்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வேறு எதுவும் நமக்கு மீறின விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வேறு. பட் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பிரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பிடிச்சி போய் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இல்ல மேடம், நாங்க வந்து சேர்ந்து வாழ்ந்தோம், ரொம்ப நாள் வாழ்ந்தோம். பட் வந்து அவருக்கு வந்து லைஃப்ல வந்து எப்படி வாழணும், என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு மெச்சூர்டு இல்லாம இருக்காரு. இல்லைங்க, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது, போக போக அவங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா. அடுத்தது நீங்கள் இப்போ யோசிக்கிறது இட்ஸ் டூ லேட். இல்லை, இது ஒரு காரணமாக நீங்கள் யோசிக்கிறது இட்ஸ் டூ லேட். அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து பார்க்கலாம் அவருக்கு. அன்லஸ் அண்ட் அன்டில் அவர் உங்களை கொடுமைப்படுத்துறாரு, உண்மையிலே வேறு அஃபேர் இருக்குது, இல்லை குழந்தைய வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணுறாரு, அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரிகிறத பற்றி யோசிக்கலாம். அந்த அளவுக்கு சீரியஸாக இல்லாத பட்சத்தில், ஏன்னா நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு வந்து தப்பான முடிவாயிடக்கூடாது நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த வச்சு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப பார்க்க பிடிக்க மாட்டுது. அவரை பார்த்தாவே எனக்கு என் குழந்தைய அடிக்கிறேன் நானு. அவரை பார்க்க அந்த டென்ஷன்ல என் குழந்தைய ஒவ்வொரு நிமிஷமா அடிக்கிறது, கோவம் அப்படியே ரொம்ப வருது. இதனால எனக்கு ரொம்ப யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் வர எனக்கு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உடனே சைக்காலஜிஸ்ட் கிட்ட போங்க. நீங்கள் இவர் சைடு ஃபேமிலியில் போய் பேசுனீங்களோ இல்லை உங்கள் சைடு ஃபேமிலியில் போய் பேசுனீங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க நாங்கள் நடுநிலையாக தான் பேசுவோம். ஸோ உண்மையிலே உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. ஆனால் நீங்கள் அங்கே இருக்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டு போய் பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, அவரையும் கூட்டிகிட்டு போங்க. 2 பேரும் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர். ஹலோ 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 வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து விஜயலட்சுமி பண்ணுறேன் மேம். ஓகே விஜயலட்சுமி, என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். சரி ஓகே மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க விஜயலட்சுமி. எனக்கு 45 வயசு ஆகுறது. ஓகே. எங்கள் வீட்டில் அவங்க 1 வருஷம் ஆகுறது இறந்து. ஓ சரி. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் நான். ஓகே. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சரி. அது இறந்துட்டாங்க. சரிங்க. அவங்க இறந்த உடனே என் பையனுக்கு 3 மாசம் கல்யாணம் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே அவ கரெக்டா ஒரு 3 மாசம் கரெக்டா இருந்தா. அதுக்கப்புறம் வந்து தனியா கூப்பிட ஆரம்பிச்சிட்டா மருமக. சரி. அது வந்து எனக்கு மனசு வந்து இதுவா இருக்கு. ஒரே பையனா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டேன். சரி சரி. இப்போ வந்து நான் போறேன்னு சொல்றேன், தனியா என்னை விட்டுருப்பா, ஊர்ல வீடு இருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். பையன் விட மாட்டேங்கிறான். எனக்கு வந்து அவ சாப்பிடுறது வந்து அவ பண்றது நான் சாப்பிடுறது கிடையாது. ஏன் அப்படி? இல்ல, அவ வந்து தனியா எப்ப கூப்பிட்டாலும் அது எனக்கு சரிப்படலம்மா. அது வந்து இல்லங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மலா பிஹேவ் பண்றாங்களா உங்ககிட்ட? இல்ல நாங்க வாங்கி வச்சிருக்கிற கேஸ் ஸ்டவ்ல பண்றது கிடையாது, சமையலே பண்றது கிடையாது. ஓ. அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அதுலதான் செய்யறாங்க. ஐயோ, ஏன் அந்த அளவுக்கு என்ன பகை, அந்த அளவுக்கு என்ன பிரச்சனையாச்சு? இல்ல, அவங்க வந்து எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது நாங்க பார்த்த பொண்ணுதான் அவ. சரி. வந்து 75,000 வந்து, அதாவது இந்த அது என்னது வாஷிங் மிஷின், டிவி அதுக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு அவங்க அப்பா. நாங்க இவரு வந்து வேணான்ட்டாரு எங்க வீட்டுல. சரி. எனக்கு காசா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்காம அவகிட்ட கேட்டேன். அதுதான் தப்பு பண்ணிட்டேன் நானு. கேட்ட உடனே அவ வந்து அது எங்க அப்பா குடுக்குறேன்னு சொல்லல அப்படின்னு இப்ப சொல்றா. கேட்டா எங்க அப்பா அது எங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டாரு, நீங்க அதை கேட்காதீங்க அப்படின்னு. அதையும் சரின்னு நான் விட்டுட்டேன் நான். சரிம்மா, சரி குடுக்கலன்னு சொல்றாங்களா, சரி விட்டுரு. இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்ல போறது இல்ல, அதனால நான் விட்டுட்டேன் நான். சரி. அது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் கேஸ திறந்து விட்டுட்டு வெளியில போயிட்டா. அதனால என்ன பண்ண, நான் போய் பத்த வைக்கும் போது பார்த்தா ஸ்மெல்லு வந்தது. சரி நம்ம போனா போயிட்டு போறோம்னு சொல்லிட்டு
சொன்னேன் நான் இது மாதிரி திறந்து விட்டு போயிட்டியம்மா, இந்த திடீர்னு எதா ஆச்சுன்னா என்ன பண்றது, நீ வந்திருக்க புதுசா கல்யாணம் ஆகி எதா வர்றதுக்கா வம்பா அப்படின்னு சொன்னோன்னா இவ என்ன நினைச்சீங்கன்னா நான் அதை பத்த வைக்க வேண்டாம், அதாவது கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க வேணாம், என்னோட உங்க ஸ்டவ்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போல இருக்கு அவ. ஓ ஓ ஓ சரி. அதனால அந்த அம்மா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த இன்சூரன்ஸ் ஸ்டவ் எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா சமைக்கிறாங்க. சரி. எனக்கு பிடிக்கல. நான் இல்ல பையன் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, என்ன காரணம்ன்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. இத நீங்களே மனசு விட்டு உங்க உங்க மருமக கிட்ட சொல்லலாம்ல, அன்னைக்கு ஆக்சுவலா நான் அப்படி பேசலமா, நான் இது நினைச்சு நல்லதுக்கு தான் சொன்னேன், அப்படி உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் அதை நினைக்கல, நீ மனசுல எதுவும் வச்சுக்காதன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்குமே. இல்ல பேசுறதே கிடையாதுமா, 6 மாசம் ஆயிடுது. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க இப்ப உங்க பையனை விட்டு எங்கேயோ ஊர்ல போய் தனியா இருந்து நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க பையனையும் கஷ்டப்படுத்தி அம்மாவையும் பையனையும் பிரிச்சிட்டோமேன்னு உங்க மருமகளும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறத விட, நீங்க பெரியவங்க, நீங்க கொஞ்சம் போய் அந்த பொண்ணுகிட்ட இதை பாருமா, நான் உங்க அம்மா மாதிரி நான் இப்படி நினைச்சுதான் பண்ணேன், நான் தப்பா எதுவும் பண்ணல, அதனால நீ எதுவும் மனசுல வச்சுக்காதன்னு வாய் விட்டு பேசிட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அது மனசு ஒத்து வரலையம்மா. இல்லங்க, இதெல்லாம் சின்ன சின்ன ஈகோங்க. நீங்க இதோட கஷ்டத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா முடியும். நீங்க ஒரு வீம்புல இப்ப சொல்றீங்க நான் போய் அங்க தனியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க பையனை விட்டு நீங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம், உங்க பையனுக்கும் உங்களை அங்க தனியா விட்டுட்டு இருக்கிறது கஷ்டம். இந்த கஷ்டத்தெல்லாம் விட இந்த ஈகோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்களும் உங்க மருமகளும் பேச போறீங்க. மருமகனா என்ன, உங்க மக மாதிரி தான். உங்க மக பேசினா நீங்க போய் இறங்கி பேசுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க போய் பேசி இதை முடிச்சிடலாம், உங்களுக்குள்ளேயே இது முடிச்சிடலாம். இது பிரச்சனை பெருசே ஆக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் வருவாங்க, நீங்க அங்க ஊருக்கு போயிட்டு ஐயோ என் பேரன் அப்படி இருக்கான் பேத்தி அப்படி இருக்கான்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட நீங்க இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன ஈகோ எல்லாம் விட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனைகளே வாழ்க்கையில வராதுமா. அதனால நீங்க ஒன்றும் தப்பு பண்ணல, கொஞ்சம் பெரியவங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த காலர். ஹலோ 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 வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சசிகலா கேட்க நகர். சசிகலா, என் கூட டாக்டர் அபிலாஷா இருக்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க கிட்ட சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்காங்க. ஓகே. அவங்க என்ன ஒரு யோசனையிலேயே எப்பவுமே இருக்காங்க, திங்கிங்லேயே. டிவி பார்த்துருந்தா கூட ஒரு ஸ்மைலிங்கும் ஒண்ணுமே இருக்காது. ஓகே. எப்பவுமே அது டிஸ்கஷன் எப்பவுமே இருக்கு. எதனா ஒன்று பேச திடீர்னு கோவப்பட. ஓகே ஓகே, அவங்களோட லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நாங்க சென்னையில இருந்து தான் பண்றோம். எங்க பேர் மலர். என் மகளுக்காக தான் கேட்கணும். ஓகே மலர், பக்கத்துல டாக்டர் அபிலாஷா இருக்காங்க, நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மலர், சொல்லுங்க. மேடம் எங்க மக இப்ப +2, அடுத்த வருஷம் +2 படிக்கிறா. இப்ப +1 படிக்கிறா. சரி. அவ கொஞ்ச நாளாவே படிப்புல கவனம் செலுத்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயே போகணும், மணிக்கணக்குல கூட அதுலயே உட்காந்துடுறா. சரி சரி. வீட்டுல யாரு கூடயும் அவ்வளவு அட்டாச்மெண்ட் கிடையாது. கேட்டா நான் ஃப்ரெண்டா தான் பேசுறேன், ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏன் தடுக்குறீங்க, நான் இதில் தானே போறேன் அப்படின்னா என்னை ஏன் தடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணாத என்ன சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒருத்தர்கிட்ட கூட அன்பா பேசுறதே கிடையாது. நாங்க ஒரு ரூம்ல இருந்தா அடுத்த ரூம்ல போய் அவ படுத்துக்கிறா, ஒண்ணு செல்ல எடுத்து பாத்துக்கிறா. நாங்க இருக்கும்போது எங்களோட சேர்ந்து எதுலயுமே சிரிச்சு பேசுறது, மத்தது எதுவும் கலந்து பேசுறது எதுவுமே செய்யறது இல்ல மேடம். சரி சரி. எந்த ஒரு குழந்தை அந்த மாதிரி விலகுதோ அது ஏதோ ஒரு தப்பான பாதையில போகுதுன்னு அர்த்தங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்டர்நெட்டை கட் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 months கட் பண்ணிட்டு, அதாவது கட் பண்றது டெலிபரேட்டா பண்ணாதீங்க. கட் ஆயிடுச்சு மேடம். அவ வெளியில போயிட்டு நெட்டுக்கு போறா, வெளியில போயிட்டு. ஐயோ, அப்ப அது விடவே விடாதீங்க. அந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா இருக்க மாட்டாரா? அவரு டெய்லி காலையில இருந்து வேலைக்கு போயிடுறாரு, ஈவினிங் தான் வராரு. வீட்டுல நாங்க தான் பாக்குறதா இருக்கு. எங்களுடைய சொல் பேச்சு சுத்தமா கேக்குறது கிடையாது. இல்ல, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்லன்னு உட்காந்து சொல்லுங்க உங்க மகளுக்கு. நீங்க அந்த மாதிரி வெளியே போறது ஃபர்ஸ்ட் என்டர்டெயின் பண்ணாதீங்க. இந்த ஃபேஸ்புக் வாட் எவர் இட் இஸ் ஒரு 1 month or 2 months பிரேக் கூட சொல்லுங்க. ஏதோ ஒரு விரதம் இருக்கிறது, யாரோ ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிறதா இருக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். அப்பதான் நீங்க அதை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அதுல இருந்துகிட்டே யாராலையும் திடீர்னு நிறுத்த முடியாது. அது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். சரிங்க மேடம். சோ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க. டெஃபினட்டா இருக்காதுங்க. எப்படி இருக்கும்? படிக்கிறதே கிடையாது. இருக்காது, டெஃபினட்டா பாதிக்கப்படும். அந்த பொண்ணோடைய இயல்பு நிலைக்கே அது இருக்காது. அதோடைய குணாதிசயங்களும் மாறும். தப்பான வழிகளில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு விதமான அடிக்ஷன் மாத்திரம் இல்லை, இதில் நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பொண்ணோடைய லைஃபை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை கட் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு பெருசாக ஒன்றும் மெச்சூரிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வேறு ஏதாவது அதுக்கு பிடிச்ச டான்ஸ் பிடிக்குமா, டான்ஸ் கிளாஸில்
பாட்டு பிடிக்குமா, பாட்டு கிளாஸ் அந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் தொடர்ந்து இதில் விடாதீங்க. அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போச்சுன்னா அப்புறம் ஸ்கூலுக்கே போகாமல் ஸ்கூலை கட் பண்ணுற அளவுக்கு போவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி வெளியே எடுத்துருங்க. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தீபிகா, இங்கே தேனிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே தீபிகா, பக்கத்தில் டாக்டர் அபிலாஷா இருக்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே. ஹலோ சொல்லுங்கம்மா. நான் வந்துட்டு இந்த 2 இயர்ஸ் லவ் பண்ணேன். லவ் பண்ணிட்டு இப்போ 2-3 டேஸில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு கொஞ்சம். ஹலோ ஓகே மலர், அதுக்கு முன்னாடி உங்கள் டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக மியூட்டில் வச்சுட்டு நீங்கள் பேசலாம். அப்போ தான் உங்களால் தெளிவாக கேட்க முடியும். ஓகே. ஹலோ சொல்லுங்க. 2-3 டேஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. யார், உங்கள் ஹஸ்பண்டா? இல்லை லவ்வர். ஓகே, என்னென்ன சந்தேகப்படுறாரு? அவருக்கு வந்து நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது, நான் யார்கிட்டயும் பழகக்கூடாது, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்காங்க. எத்தனை வருஷம் லவ் இது? 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, எதனால் அவருக்கு இந்த சந்தேகம் ஆரம்பிச்சிச்சு? ஏதாவது பிரச்சனையாச்சா? நீங்கள் யார் கூடயாவது பேசினதை பார்த்தாரா? எங்கேயாவது வெளியே போனீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? இல்ல, நான் பேசிக்காவே கொஞ்சம் ஜாலியா எல்லாத்தையுமே சண்டைன்னு போடாம எல்லாருக்கூடயும் ஜாலியா பேசுவேன். அந்த எண்ணத்துல அதே மாதிரி எங்க வீடு வந்து மெயின் ரோடோட இருக்கிறதுனால கொஞ்சம் பசங்க வருவாங்க போவாங்க அப்படின்னு சந்தேகத்தோட இருக்காங்க. இது வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு அவங்க வந்து லவ்வுக்குலாம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு மேரேஜ் வரைக்கும் போகலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பையன் இப்படி பேசுறதுனால எப்படி பின்னாடி வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 டேஸா வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவர் எந்த அளவு போறாரு? லைக் சந்தேகப்பட்டு உங்களை பின்தொடர்றாரா? ஆள் வச்சு உங்களை ஸ்பை பண்றாரா? இல்ல வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து கூட வரும்போது இப்போ வந்து நான் வீட்டுல தனியா இருந்தாலோ இல்லாட்டி எதுவுமே பண்ணாம இருந்தாலும் நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, பேரண்ட்ஸ் எங்க பேரண்ட்ஸே இருந்தாலும் நீ அவங்க கூட வந்து அதிகமா பேசக்கூடாது, வெளியே போய் பேசினா என்ன பண்ணுவாரு? பேசினா திட்டுவாங்க, அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சு. திட்டுவாரு? அவங்க சொன்ன டைமுக்கு கால் பண்ணணும், அந்த மாதிரி ஆயிடுது. நீங்கள் தெளிவாக பேசிடுங்க. இந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய நேச்சரை எனக்காக மாற்ற வேண்டாம், நான் என்னுடைய நேச்சரை உங்களுக்காக மாற்ற மாட்டேன். ஆனால் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் இது என்னுடைய பேசிக் நேச்சரை நீங்கள் மாற்ற சொல்கிறதுக்கு சமமாகும். அதை என்னால் பண்ண முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். என்னை இப்படி தானே நீங்கள் லவ் பண்ணீங்க, என்னை அக்செப்ட் பண்ணி தானே பண்ணீங்க. நீங்கள் என்ன திடீர்னு இப்போ வந்து உங்களுடைய இஷ்டத்தை என் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்றத நல்லபடியாக பேசுங்க. அதுக்கு அவரே வந்து உணர்ந்துக்கிட்டாருன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலிங் வந்துடுறது பெட்டர். ஏன்னா நம்ம அவருக்கு தெரிவிக்கணும், இந்த மாதிரி சந்தேகப்பட்டாலோ இல்லை அடிமைப்படுத்த நினைச்சாலோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சந்தோஷமாக இருக்காது. அன்புனால வர்றது இல்லை, அது ஒரு கட்டாயத்தினால நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அதனால் அவருக்கு அது புரியணும். அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக பாய்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு, அந்த பொண்ணை நான் ரொம்ப நம்பியிருந்தேன், அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டனால தான் எனக்கு வந்து இந்த பொண்ணு மேலே ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப காஷியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும். அவருக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா, அதுலேருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வரலாம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இப்படி தான் வாழணும், அக்செப்ட் பண்ணி தான் வாழணும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நாங்கள் வச்சுருக்கோன்னு. நிறைய லவ் பண்ணுறவங்களும் வருவாங்க, டு பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து அந்த கேரக்டர் மேட்ச் ஆகுதா, 2 பேரோடைய எண்ணங்கள் ஒத்து போதா, அவங்க ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலான்றப்ப அவங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகலாம். பட் இந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு அதனால் நான் வந்து இப்போ சமாளிக்கணுமே, இல்லாட்டி என்னை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு சமாளிக்கணுமே நினைக்கும் போது உங்களுடைய லைஃப் மாத்திரம் நரகமாகிறது இல்லாமல் உங்களை நம்பி வந்திருக்கவங்க இல்லாட்டி உங்களை சார்ந்திருக்கவங்களுடைய லைஃப்பும் அதில் நரகமாகுதுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நல்லா அலர்ட்டாக இருங்க, கேர்ஃபுல்லாக முடிவு எடுத்துகிட்டு அப்புறமா கல்யாணத்துக்குள்ளே போகிறது பெட்டர். ஓகேம்மா, கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த காலர். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் நிஷா ஃப்ரம் சென்னை மேம். ஓகே நிஷா, பக்கத்தில் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே மேம், சொல்லுங்க நிஷா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 8 மந்த் ஆகுது. சரி.
ஓகே 8 மந்த் ஆனது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபி இது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி சரின்னு பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் வந்து 8 மந்த் ஆயிடுச்சு இன்னும் பேபி இல்லன்னு கேக்குறாங்க. பட் என்னோட மாமியார்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட். என்னோட அம்மா கூட அந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. பட் என்னோட மாமியார் நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. வெரி லக்கி. பட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்னோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிராமத்துல இருந்ததுனால சோ அவங்களோட எனக்கு அப்புறம் மேரேஜ் ஆனதுக்குலாம் அவங்க கன்சீவா இருக்காங்க. சோ அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான். சரிங்க. சோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஏத்துக்குனாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவர் வந்து எனக்கு 23 ஆகுது, அவருக்கு 27 ஆகுது. அவர் அட்லீஸ்ட் 1 இயர் தான் நம்ம கேப் விடலாம் அப்படின்றாரு. பட் எப்படி என்னோட மாமியார்ட்ட ஃபேஸ் பண்றது எனக்கு தெரியல. அவங்க கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்ல உங்க மாமியார் உங்ககிட்ட உண்மையிலே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இதை பாருங்க விஷயம் ஒன்றும் இல்லை, உங்க சன் தான் வந்து ஒன் இயர் வந்து தள்ளி போட சொல்றாருன்னு சொல்லுங்க. இல்ல மேடம் அது வந்து என்ன எங்களோட மாமியார் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். பட் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பேசுறாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் எது பேச முடியல. இல்ல அடுத்தவங்கள பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. மத்தவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க யோசிக்க வேண்டியது உங்க ஹஸ்பண்ட பத்தியும் மாமியாரை பத்தியும் தான். எதனா தப்பா நினைச்சு இதனால பிரச்சனை வருமா சோ அந்த பயம் தான். அது அந்த பிரச்சனை யாரால வரும்? உங்க ஹஸ்பண்டாலையும் மாமியாராலையும் மாத்திரம் தான் வரும். சுத்தி இருக்கவங்களாலாம் பிரச்சனை வராது. அதனால நீங்க அது கவலைப்படாதீங்க. பட் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாருங்க. மாமியார் ரொம்ப வந்து ஆர்வமா இருக்காங்க, ப்ளஸ் நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன், இப்பவே வந்து வயசும் நல்ல வயசு தான், 27-23 இஸ் நாட் பேட். அதனால ஒய் டோன்ட் வி கோ ஃபார்னு அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாருங்க. இல்லைன்னு சொன்னார்னா உங்க மாமியார் கிட்ட போய் இல்லத்தான் ஒரு இந்த மாதிரி ஃபீல் பண்றாரு, ஒரு 1 இயர் கேப்போட சொன்னாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, 1 இயர் கழிச்சு டெஃபினட்டா வந்து வில் கோ ஃபார் அ சைல்டு அப்படின்னு சொல்லுங்க. இவங்க 2 பேரையும் நீங்க பேசிஃபை பண்ணிட்டீங்கன்னா வேற பிரச்சனையே கிடையாது. மற்றவங்கள பத்திலாம் யோசிக்காதீங்க. மற்றவங்க ஊர் 1000 பேசும்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா ஸ்வீட்ல ஈ மொய்க்கிற மாதிரி எல்லாரும் வந்துருவாங்க அந்த இடத்துக்கு. ஆனால் நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்க மைண்ட் பண்ண வேண்டியது இந்த 2 பேரை பத்தியும் அண்ட் முக்கியமா உங்களை பத்தி. உங்களுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும்ல, அதையும் யூ டேக் இட் இன்டு கவுண்ட் அண்ட் சொல்லிருங்க, கம்யூனிகேட் பண்ணிருங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரியே கேட்டு நடந்துக்கோங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக நிறைய காலர்ஸ்க்கு நிறைய சொல்யூஷன்லாம் கொடுத்தீங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா நிறைய காலர்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். எப்படி லைஃப்பை வந்து நிறைய ப்ராப்ளம்ஸோட ஃபேஸ் பண்ணி போகிறது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from ஜீவிதா. Wardrobe sponsor Max. Look good, feel good.